இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னா சென்னையில் உள்ள அயனாவரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். அது என்ன அயனாவரம்? அயன்னா யார்? அயன்னா கடவுளே இது கூட தெரியாதா? அவர் வரம் கொடுத்தாராம். என்ன வரம் கொடுத்தாரு? ஊர் மக்கள்லாம் நல்லா வாழுங்கப்பா அப்படின்னு. சாமி அதுதான் வரம் கொடுப்பாரு, வேற என்ன கொடுப்பாரு? அயனாவரம் அப்படின்னா அயன் அப்படின்னா கடவுள். அவருக்கு வரம் கொடுத்தாரு. எப்படி வரம் கொடுத்தாரு? ஊரில் உள்ள மக்கள்லாம் நல்லா வாழுங்கன்னு. எல்லா ஊருக்கும் தான் வரம் கொடுக்குறாரு. இந்த ஊரு மட்டும் வந்து வரம் கொடுத்தாரா? அப்புறம் ஏன் அங்கே அவர் வந்து எங்கே உட்காந்தார்? முதல்ல கோயில் வந்து உட்காந்தாரா, இல்லை கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்தாரா, எங்கே வந்தார், ஏன் ஏன்னா வரம்னு பேர்? வாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். உங்கள் பேர் சார்? ஸ்டீஃபன் சாம்பர். ஸ்டீஃபன் சார். இங்கே அயனாவரம்ல இருக்கீங்களா? அயனாவரம் வந்து நம்ம ராகந்தா கோயில் இருக்குது. தாண்டி போனால் நம்ம டோப்பிங்கன்னா நம்ம துணியில் அயன் பண்ணுவோம்ல, ஆமாம், அந்த பெரிய ஒரு இடம் இருக்குது. அது அயன் பண்ணால் நம்ம அயனாவரம் அயன் போகிற பஸ் வந்துச்சு. அயன் பண்ணுற கடைங்களாம் நிறைய இருந்தது. ஆமாம், அயன் பண்ணுற கடைங்களாம் நிறைய இருந்ததுனால இங்கே அயனாவரம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு. அயன் பண்ணல ஒரு அயன் துவைப்பாங்க, நம்ம துணியை துவைப்போம், வாஷ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. வாஷ் பண்ணுறா டோப்பிங்கண்ணா. டோபிக்கானா. ஓகே. அயன் போகிற இருந்துச்சு, அப்புறமா அயனாவரம் மாறிச்சு. சூப்பர் சார். உங்கள் பேர் என்ன சார்? சாம்பசிவம் சார். எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் இங்கே? இங்கே வந்து ஒரு 6 மாதம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அம்பத்தூர். ஓகே. அயனாவரத்துக்கு அயனாவரம்னு எப்படி பேர் வந்துச்சு? அயனாவரம்னா முதல்ல வந்து அயன்புரம் தான். இப்போ தான் அது மருவி அயன்புரம்னா இங்கே அயன் நிறைய இருந்தது, இரும்பு சம்பந்தம். அது அயன்ன்றது வந்து ஒரு அயன் அரி இருக்கு இல்லையா, அயன் அரி. அயன் அரி. அது அயனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சிவனா? ஆமாம், சிவனோட அந்த கோயில் இருக்கிறதுனால அயனாவரம். ஓ, அயன் அரி. அயன் அரின்றதுனால சிவனுடைய அயன்புரம். அது வந்து தேய்ச்சி அயனாவரம் ஆகிடுச்சு. ஆமாம், தேஞ்சு அயனாவரம் ஆயிடுச்சு. ஓகே. நீங்கள் வேற என்ன வீட்டில் எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? வீட்டில் நான், மிஸ்ஸஸ், பசங்க 2 பேர். ஓகே. உங்களுக்கு சார்? எனக்கு மேரேஜ் ஆகணும். நான் இன்னும் ஆகலையா? பார்த்துட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க, கண்டிப்பாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகே. அவங்களே உன்னை அப்ரோச் பண்ணி ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார்? எனக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு சொல்லலாம்? த்ரிஷா சொல்லலாம். த்ரிஷா. எந்த ஒரு நடிகைக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்? நமிதாக்கு. அது ஏன் குறிப்பாக நமிதான்றீங்க? நமிதா ட்ரெஸ், ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நிறைய சீன் படத்தில் பார்த்துருந்ததுனால ஷூட் ஆகிருக்கு. இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு இப்போ புரியுது. ஆமாம், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாமளும் கேட்டால் மக்கள் சொன்னாங்க அயன்புறமானது அயன் வரமாகி அயன் வரம் அயனாவரம் ஆகி போச்சு. இப்படியெல்லாம் மாறுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா ஐயனார் வரம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அயனாவரம் இன்னும் மருவி அய்யனாவரம் அப்படின்னா அது ஐயனார் வரம் கொடுத்த ஊரியா அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, இப்போ அடுத்தது அயனாபுரத்துக்கு உண்டான ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம். அயனாவரம் அப்பெயர் வர காரணம் என்ன? அயனாவரம் அல்லது அயன்புரம் சென்னை மாநகராட்சியின் மேற்கில் அமைந்த பகுதியாகும். இங்கு சுற்று தொலைவில் தொடர்வண்டி நிலையமும் மத்திய பேருந்து நிலையமும் உள்ளன. இனி இந்த ஊருக்கு ஏன் அப்பெயர் வந்தது என்று பார்ப்போம். முன்னர் சொர்க்கத்தில் பிரம்மதேவன் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டதாக ஒரு புராண கதை உள்ளது. பிரம்மதேவன் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டதால் அதற்கான சாப விமோச்சனம் பெற இந்த ஊரில் உள்ள பரசுராம லிங்கேஸ்வரரை வந்து வணங்கினார். அதனால் பிரம்மதேவனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது. சாப விமோச்சனம் பெற்ற பிரம்மா கொஞ்ச காலம் இங்கு தங்கியதால் இந்த ஊருக்கு பிரம்மபுரி என்ற பெயர் வந்தது. பிரம்மதேவனுக்கு அயன் என்ற பெயரும் உண்டு. புறம் என்னும் பெயருக்கு சிறப்புக்குரிய பகுதி என்று பெயர். அயன் இருந்த சிறப்புக்குரிய பகுதி என்பதே அயன்புரம் அல்லது அயனாவரம் என்ற பெயர் ஆயிற்று. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். சென்னையில் உள்ள அயனாவரத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று. இன்னைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு, நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்தாச்சு. இப்போ நான் போட்ட விடுகதைக்கு விடை என்னாச்சு? விடுகதை என்ன போட்டேன்? ஒரு நாள் மட்டும் ஓடும் படம், ஒருவர் மட்டுமே காணும் படம். அது என்ன படம்? அப்துல் கலாமுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அப்துல் கலாம் என்ன சொன்னார்? உன் உறக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை உறங்க விடாமல் விழிக்க வைப்பது தான் கனவு. எவ்வளோ சரியாக இருக்கு பார்த்தீங்களா?
உறக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படின்னு அர்த்தம். உறக்கம் இல்லை அர்த்தம். காரியமே கண்ணாயினார். நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க பொழுதுனிக்கே. பல நூல்களை படித்து பல இடங்களுக்கு சென்று நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை அறிந்து கொண்டு அறிவாளி ஆகி தேர்வு எழுதி ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறீங்களே, அப்போ உங்களுடைய கனவு நனவாக வேண்டும் என்றால் உங்களுடைய உறக்கத்தை இது எடுக்க வேண்டும். உங்களை உறங்கச் செய்வது கனவல்ல. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு நாள் மட்டும் ஓடும் படம், ஒருவர் மட்டுமே காணும் படம். என்ன படம்? கனவு. சரி, நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடை பெறுவது நான் தான்.